ஹாய் ஹாய் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து வீடியோக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவே ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, ட்ராப் டவுன் மெனு எப்படி கிரியேட் பண்ணுறது, சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி வெப்சைட்டில் நம்ம வந்து இப்போ ஏதாவது ஹோம், அபவுட் அஸ், காண்டாக்ட் அஸ் அந்த மாதிரிலாம் மெனு இருக்குமா, அதில் வந்து நீங்கள் கர்சர் பிளேஸ் பண்ணும்போது கீழே இன்னும் செட் ஆஃப் மெனு ஐட்டம்ஸை நமக்கு பாப்அப் மாதிரி காட்டும். ஸோ அந்த மெத்தடை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பாக்ஸில் வந்து ஒரு மெனு ஐட்டம்க்கு நேம் கொடுத்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சர்வீசஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பார்லர் வெப்சைட் இருக்கு. ஸோ சர்வீசஸ்ங்கும் போது அந்த பார்லரோட சர்வீசஸை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க, ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, அந்த மாதிரி. ஸோ அதை எப்படி நம்ம இப்போ கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக். ஸோ எக்ஸாம்பிளோட டைரெக்டாக பார்த்துடலாம். ஏன்னா இதில் வந்து நம்ம புதுசாக வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து லேர்ன் பண்ண போகிறதில்ல. ஏற்கனவே நம்ம லேர்ன் பண்ண ப்ராப்பர்ட்டிஸை வச்சு தான் க்ரியேட் பண்ணுறோம். அதனால் நான் டேரெக்டாக வந்து கோடுக்கு வந்துடுறேன். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம 2 டிவ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஒரு டிவ் வந்துட்டு கிளாஸ் நேம் வந்து ட்ராப் டவுன்னு கொடுக்குறோம். இன்னொரு டிவுக்கு வந்து கிளாஸ் நேம் வந்து ட்ராப் டவுன் கான்டென்ட்னு கொடுக்குறோம். ஓகேவா, இது நான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஐடி யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் நேமு உங்களோட இஷ்டம் தான். ஸோ நீங்கள் என்ன நேம் வேணாலும் டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஜென்ரலாக நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஓகேவா, நம்ம வந்து இப்போ அதுக்கு என்ன பண்ண போறோம்னா ஸ்டைல் அப்ளை பண்ண போகிறோம். இன்னொன்று இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்பேன் டேக்கோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ஏதாவது இடையில நம்ம கண்டென்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்றத நம்ம ஸ்பேனில் டிஃபைன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல டிவ்வில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்பேன் யூஸ் பண்ணி அந்த கண்டென்ட்டை நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அடுத்த டிவுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஸ்டைலில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ட்ராப் டவுன் கிளாஸோட ஸ்டைல் அப்ளை பண்ணுறோம். ஸோ யூஸ்வலாக வந்து டிவ்க்குள்ளே டிவ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இப்போ இந்த இதில் வந்து ட்ராப் டவுனுங்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு டிவ். ஓகேவா, அதுக்குள்ளே தான் ட்ராப் டவுன் கான்டென்ட்ன்ற அடுத்த டிவ் இருக்குது. ஸோ எப்போவுமே ட்ராப் டவுன் ஃபஸ்ட்டு டிவாக இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா பொசிஷன் வந்து ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி வச்சுக்கோங்க மறக்காமல் இருக்கிறதுக்காக. ஸோ 2 டிவ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் மெயின் டிவுக்கு நீங்கள் பொசிஷன் ரிலேட்டிவ்னு டிஃபைன் பண்ணிக்கணும். அதில் இருக்கிற சைல்டு டிவ், ஓகேவா, உள்ள இன்னொரு டிவ் கொடுத்துருக்கீங்கல்ல, அதுக்கு நீங்கள் பொசிஷன் அப்சல்யூட்னு கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு டிவுக்கு வந்து பொசிஷன் ரிலேட்டிவ்னு கொடுத்துட்டு அதோட டிஸ்பிளே வந்து இன்லைன் பிளாக்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா, அதே மாதிரி அடுத்த டிவுக்கு பொசிஷன் அப்சல்யூட்னு கொடுத்துருக்கேன், டிஸ்பிளே வந்து நன். ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிவ் மட்டும்தான் இப்போதைக்கு நமக்கு அவுட்புட்டில் தெரியணும். ஓகேவா, இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிவ் கான்டென்ட் மட்டும்தான் நமக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் இருக்கும். செகண்ட் டிவ் கான்டென்ட் தெரியாது. அதனால தான் நம்ம இடத்துல என்ன பண்ணுறோம், டிஸ்பிளே நன்னு டிஃபைன் பண்ணிக்கிறோம். அடுத்தது நான் என்ன பண்ணேன்னா ஒரு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணிக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலர் பிங்க்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்க நான் என்ன பண்ணுறேன்னா இது எல்லாமே வந்து முன்னாடி டிஃபைன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஹோவர் பண்ணும்போது என்ன ஆகணுன்றதை காட்டுறேன். ஸோ வித்து வந்து ஒரு 160 பிக்சல்னு நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகணும், நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிவ் அந்த கான்டென்ட் மேலே கர்சர் பிளேஸ் பண்ணும்போது செகண்ட் டிவ்ல இருக்க கான்டென்ட் நமக்கு ஷோ ஆகணும். ஓகே, அதுதான் நம்மளோட பர்பஸ். இப்போ என்ன பண்ணுறோன்னா ஹோவர் அந்த சூடோ கிளாஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ட்ராப் டவுன் கோலன் ஹோவர் அப்படி இருக்கும்போது என்ன ஆகணும், ட்ராப் டவுன் கான்டென்ட் அது வந்து நமக்கு வியூ ஆகணும். ஸோ ஸ்பேஸ் விட்டுட்டு ட்ராப் டவுன் கான்டென்ட்னு கொடுத்துட்டு வித்தின் த பிரேசஸில் நீங்கள் என்ன டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா டிஸ்பிளே பிளாக். ஓகே, இப்போ கொடுத்துட்டோமா. இப்போ வந்து நமக்கு ஃபைலை சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. நம்ம கர்சர் பிளேஸ் பண்ணும்போது என்னாச்சு,
ஸோ அந்த செகண்ட் divல இருக்க கான்டென்ட் நமக்கு ஷோ ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ட்ராப் டவுன் மெனு ஐட்டம்ஸை கிரியேட் பண்ணுவோம். இப்போ வந்து எனக்கு பேடிங் இல்லை மார்ஜின் உங்களுக்கு என்ன மாதிரியான அலைன்மெண்ட்லாம் வேணுமோ அது எல்லாமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது அது எல்லாமே உங்களோட இது பொறுத்தா இருக்கு. ஸோ நான் 5 பிக்சல் பேடிங்னு செட் பண்ணுறேன். பாருங்க எனக்கு பேடிங் கிரியேட் ஆகுது. ஸோ நான் எனக்கு பேடிங் வேண்டாம். ஸோ நான் 0 பிக்சல்னு செட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து வித்தை இன்க்ரீஸ் பண்ணும் டிக்ரீஸ் பண்ணும் இல்லை ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணும் டிக்ரீஸ் பண்ணும் அது எல்லாமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கலர், டெக்ஸ்ட் கலர், அதுக்கப்புறம் வந்து டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிஸ், நீங்கள் வேறு என்னென்ன மாதிரியான ஸ்டைல் அலைன்மெண்ட்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். தட்ஸ் அப் டு யூ. ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ட்ராப் டவுன் மெனு கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஸ்டெப். ஓகேவா? இப்போ இதை பேஸாக வச்சு தான் நம்ம வந்து எப்படி மெனு ஐட்டம்ஸ்லாம் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ 2 div கிரியேட் பண்ணும்போது மெயின் divக்கு பொசிஷன் ரிலேட்டிவ்னு கொடுங்க, அதோட உள்ள இருக்க அடுத்த divக்கு பொசிஷன் அப்சல்யூட்னு கொடுங்க. இது வந்து சிம்பிள் ஹிண்ட். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேவா? நம்ம வந்து டைரக்டா எக்ஸாம்பிளே பார்த்துடலாம். இப்போ வந்து நான் முன்னாடி கிரியேட் பண்ணது ஒரு டெக்ஸ்ட். அந்த டெக்ஸ்ட் மேல கர்சர் பிளேஸ் பண்ணும்போது இன்னொரு சென்டென்ஸ் நமக்கு வந்து வியூ ஆகிற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணோம். இப்போ அதே பேசிக்கை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மெனு ஐட்டம்ஸை கிரியேட் பண்றோம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா மெயின் டிவை வந்து கிளாஸ் நேம் வந்து ட்ராப் டவுன்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஸ்பேனுக்கு பதிலாக நான் இங்கே வந்து பட்டன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா நமக்கு வந்து நார்மலாக வெப்சைட்டில் வந்து மெனு செக் பண்ணும்போது எப்படி இருக்கும், பட்டன் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். நம்ம கிளிக் பண்ணும்போது ஆக்சஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் பட்டன் அதுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அதோட கிளாஸ் நேம் வந்து ட்ராப் டவுன் பட்டன். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு செட் ஆஃப் ஒரு 4 லிங்க் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கான ஸ்டைலை நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த பட்டனோட ஸ்டைலை நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். ஏன்னா அந்த ட்ராப் டவுன்றது அதில் இருக்க கான்டென்ட். ஸோ அந்த பட்டனுக்கு நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ணுறோம். ஸோ டாட் ட்ராப் டவுன் பட்டன் கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறோம். இப்போ வித்தின் த ஓகேவா, சாரி, கர்லி பிரேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ட்ராப் டவுன் பட்டன் எப்படியெல்லாம் இருக்கணுமோ அந்த டிசைனை வந்து நம்ம இங்கே டிஃபைன் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ணுறேன். ஸோ ப்ளூன்னு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் கலரை நான் டிஃபைன் பண்ணுறேன் ஒயிட்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேடிங் அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ 10 பிக்சல். ஓகே. ஸோ அந்த பட்டனுக்கு என்ன ஸ்டைல் கொடுக்கணுமோ, ஓகேவா, உங்கள் சைடில் நீங்கள் எப்படி கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கோங்க. நான் பேசிக்காக எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறதுக்காக என்னோட சைட்லேருந்து நான் உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ ஃபைலை இது பண்ணிக்கோங்க. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள் ஃபைலை. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்பியரன்ஸ்ல தான் இருக்குது. ஸோ ஒரு பார்டர் இருக்கா, அதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பார்டர் :none அப்படின்னு நம்ம கொடுத்துட்றோம். ஸோ இப்போ என்ன ஆகிடும், பார்டர் ரிமூவ் ஆகிடும். ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க, பார்டர் ரிமூவ் ஆகிடுச்சு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிங்க்ஸ் எல்லாமே இன்லைனில் இருக்குது. ஓகேவா? அது ஹைட் ஆகணும், அதுக்கப்புறம் அது வந்து 1 by 1 இருக்கணும். ஸோ அதெல்லாம் நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ட்ராப் டவுன். ஓகே. ஸோ ட்ராப் டவுனுக்கு இப்போ நான் ஸ்டைல் அப்ளை பண்ண போகிறேன். முன்னாடியே சொன்ன மாதிரி பெரிய மெயின் டிவுக்கு என்ன கொடுக்கணும், பொசிஷன் ரிலேட்டிவ். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம டிஸ்பிளே என்ன பண்ணணும், இன்லைன் பிளாக். இது வந்து பேசிக் ஸ்டெப் டு கிரியேட் ட்ராப் டவுன் மெனு. அதனால இதை வந்து நீங்கள் ஈஸியாக வச்சுக்கலாம். எப்படி நம்ம வந்து சென்டராக இமேஜை கொண்டு வரதுக்கு 2 ப்ராப்பர்ட்டிஸ் படித்தோமோ அந்த மாதிரி மெனு ஐட்டம்க்கு நம்ம இந்த மாதிரி 2 ப்ராப்பர்ட்டி இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுன் கான்டென்ட். ஸோ ட்ராப் டவுன் வந்து மெயின் டிவ், அதை வந்து நம்ம ரிலேட்டிவ் டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ ட்ராப் டவுன் கான்டென்ட்றது அதுக்குள்ள இருக்கிற சப்டிவ். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பொசிஷன் அப்சல்யூட். ஓகே. ஸோ பொசிஷன் அப்சல்யூட்னு கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், டிஸ்பிளே நன்னு டிஃபைன் பண்ணிக்கணும்.
ஏன்னா நமக்கு இப்போதைக்கு அது ஹைட் ஆகி இருக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம ஹைட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இந்த ஆங்கர் டேக்லாம் இருக்கு. ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க, ஹைட் ஆயிடுச்சா? இப்போ நம்ம அந்த ஆங்கர் டேக்கெல்லாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அண்டர்லைனை ரிமூவ் பண்ணணும், டெக்ஸ்ட் கலர், அதோட இன்லைனை வந்து நம்ம பிளாக்கா மாற்றணும். ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணலாம். ஸோ டாட் ட்ராப் டவுன், அது ஹோவர் பண்ணும்போது, ஓகேவா, அதாவது மவுஸ் ஓவர் பண்ணும்போது டாட் ட்ராப் டவுன் கான்டென்ட், ஓகேவா, இதோட டிஸ்பிளே என்ன ஆகணும், நமக்கு ஷோ ஆகணும். அப்ப நான் என்ன பண்றேன்னா டிஸ்பிளே பிளாக். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா லிங்க் ஒன் அது கொஞ்சம் அலைன்மெண்ட் எதுவுமே இல்லாமல் இருக்கு. நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா அது எல்லாமே செட் பண்ணிக்கலாம். ஸோ ஆங்கர் டேக் போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து ஆங்கர் டேக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அண்டர்லைனை ரிமூவ் பண்ணணும், கலரு, பேக்ரவுண்ட், அது அப் டு யூ. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் அப்படின்னு டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும், அண்டர்லைன் ரிமூவ் ஆயிடும். ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. அண்டர்லைன் ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு அலைன்மெண்ட் வேணும். ஸோ 1 by 1 வேணுங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன், டிஸ்பிளே பிளாக் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ நான் அடுத்து வந்து எனக்கு வேணும்னா பேடிங் டிஃபைன் பண்ணிக்கலாம், மார்ஜின் டிஃபைன் பண்ணிக்கலாம், பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கலாம். ஸோ அது எந்த விதத்தில் நம்ம வந்து பர்ஃபெக்டாக நமக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டைலில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, நான் பேடிங் வந்து 10 பிக்சல் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி ஹோவர் பண்ணும்போது அதோட கலர் வந்து வேரி ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? அதோட பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா A:hover. ஸோ பேக்ரவுண்ட் கலர் நான் செட் பண்ணிக்கிறேன். ஆரஞ்சுன்னு டிஃபைன் பண்ணியிருக்கேன் பேக்ரவுண்ட் கலர். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் கலர் நான் மாத்துறேன். ஸோ கலர் பிளாக்னு கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஃபைலை சேவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆயிடுச்சு, கர்சர் பிளேஸ் ஆகும்போது நமக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் கலரு டெக்ஸ்ட் கலர்லாம் மாறுது. பட் எனக்கு வித்து வந்து கொஞ்சம் சின்னமா இருக்கு. நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வித்து வந்து ஒரு 67 பிக்சல்னு நானா ஒரு கன்சிடர் பண்ணி போடுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. இன்னும் கம்மி பண்ணணும் நம்ம. அதாவது எனக்கு எப்படி வேணும்னா அந்த பாக்ஸுக்கு சேமா வேணும். அதனால நான் என்ன பண்ணேன்னா ஒரு 64 பிக்சல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ப்ளூ பட்டன் இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி எனக்கு இந்த பார்டரும் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இல்லை, இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே, இப்போ பர்ஃபெக்டாக வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து மெனு ஐட்டமில் வந்து நம்ம ட்ராப் டவுன் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு லிங்கையும் கிளிக் பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துக்கு போகிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம இங்கே வந்து இந்த லிங்க்ஸ் எல்லாமே வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் லிங்க் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் டார்கெட் எல்லாத்தையுமே வந்து அண்டர்ஸ்கோர் பிளாங்க்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அண்டர்ஸ்கோர் பிளாங்க்னா என்ன, நியூ டேப்ல நம்ம கொடுத்துருக்க அந்த லிங்க் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம லிங்க் 1, லிங்க் 2, லிங்க் 3, லிங்க் 4 இருக்குல்ல, ஸோ அதுக்கு டார்கெட்டும் ஃபைல் நேமும் நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ ஹெச்டிஎஃப்ல வந்து என்ன லிங்க் டிஃபைன் பண்ணுறேன்னா, இங்கே வந்து நான் ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்க ஃபைல் நேமை தான் நான் டிஃபைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் கொடுக்க போகிறது வந்து filter.html. ஓகே, அடுத்த ஃபைல் நேம் வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா image underscore reflection .html. அதே மாதிரி அடுத்த ஃபைல் நேம் வந்து navbar.html அப்படின்னு டிஃபைன் பண்ணிக்க போறேன். ஸோ ஃபோர்த் ஃபைல் வந்து
media underscore queries dot html. ஓகே, ஒருவேளை நான் வந்து ஃபைல் எல்லாமே ரியல் ஃபைல் எல்லாமே வந்து நான் லிங்க்ல வந்து செட்டப் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா filter.htmlக்கு வந்து filter அப்படின்ற மாதிரி செட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஓகே, இல்லைன்னா வேண்டாம், நம்ம என்ன பண்ணலாம், லிங்க் 1 லிங்க் 2னே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். ஸோ சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுங்க, ஜூம் இன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம லிங்கை கிளிக் பண்ணும்போது பாருங்க, ஃபைல் ஓப்பன் ஆகுதா, இமேஜ் filter.html ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு, நியூ டேப்ல ஓப்பன் ஆகுது. ஸோ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்த லிங்கை கிளிக் பண்றோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இப்போ நான் வந்து nav பார்னா அதுக்கு ஆக்டிவ் இதெல்லாம் பார்த்துருக்கோம் தெரியுமா, அதையுமே நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் வந்து ட்ராப் டவுன் எப்படி கிரியேட் பண்றதுன்னு மட்டும்தான் இதை காமிச்சிருக்கேன், வேற எதுவுமே நான் ஆட் பண்ணல. ஓகேவா? நம்ம தனியா வந்து ஒரு லேஅவுட்டை ஃபுல்லா கிரியேட் பண்ணும்போது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அந்தந்த டாபிக் கீழே என்னென்ன வருதோ அதை மட்டும்தான் நான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்றேன். ஏன்னா நீங்க பின்னாடி கோ த்ரூ பண்ணும்போது டக்குன்னு நீங்க ஒரு ட்ராப் டவுன் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு லேர்ன் பண்ணிக்கணும். டக்குன்னு அந்த பிளேலிஸ்ட்ல இந்த ட்ராப் டவுனோட அந்த இதை மட்டும் எடுத்து நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஈஸி மெத்தடுக்காக தான் நான் இந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து 2 பட்டன் கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அதாவது லெஃப்ட் சைடில் ஒன்று, ரைட் சைடில் ஒன்று நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப சிம்பிள். நான் என்ன பண்ணுறேன்னா அதே ப்ரோக்ராம் தான். ஓகேவா? ஸோ இந்த டிவ் அப்படியே காப்பி பண்ணிட்டு இன்னொரு காப்பி எடுத்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, வேற எந்த சேஞ்சுமே பண்ணல. இப்போ என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் div இருக்குல்ல, அதோடக்கு வந்து நம்ம ஸ்டைல் டிஃபைன் பண்ணிக்கிறோம். float leftன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஏன்னா இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி நான் அது உள்ளர வந்து நேமை வந்து drop down leftன்னு மாத்திக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா அந்த கான்டென்ட் வந்து லெஃப்ட்ல இருக்கணும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன்னா ஸ்டைல் லெஃப்ட் 0 பிக்சல்னு செட் பண்ணிக்கிறேன். ஸ்டைல் ஈக்குவல் டு left colon 0 pixel. ஓகேவா? இப்போ இதே மாதிரி இதோட காப்பி ஒன்று இருக்குல்ல, அந்த இடத்துல போயிட்டு இங்க float left கொடுத்துருக்கோம்ல, அந்த இடத்துல நம்ம வந்து float rightனு சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே, மற்றபடி கிளாஸ் நேம் எல்லாமே சேம் தான். ஓகேவா? நம்ம ஜஸ்ட் அதோட ஸ்டைல் மட்டும்தான் நம்ம வேரி பண்ணி காட்டுறோம். ஓகே, டிராப் டவுன் ரைட்னு மாத்திக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபைலை சேவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா 2 சைடும் வந்துருச்சு. ஓகேவா? அந்த லெஃப்ட் கார்னர்ல ஒன்று இருக்கு, ரைட் கார்னர்ல ஒன்று இருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்ஸ் எல்லாமே 1 by 1 ஒர்க் ஆகுது. இதுலையும் பாருங்க. ஓகேவா? உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வித்தை செட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து உங்களுக்கு ஸ்டைல் ஏதாவது இதில் வந்து சிம்பிள் வந்து ஃப்ளோட் லெஃப்ட்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஃப்ளோட் லெஃப்ட், ஃப்ளோட் ரைட். ஓகேவா? அதே மாதிரி லெஃப்ட் கொடுக்கும்போது அதோட ஸ்டைலை வந்து லெஃப்ட் 0 பிக்சல்னு சொல்லி அலைனும் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி டார்கெட்ல வந்து நம்ம எல்லாமே வந்து நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோமோ அதே தான், பட் நமக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ சிம்பிளா எப்படி வந்து நம்ம மெனு ஐட்டம் கிரியேட் பண்றதுன்றதை நம்ம பார்த்தோம். ரிமைனிங் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.